ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ் சேனலில் தினமும் 10 கொஸ்டின் வந்து டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1, மொழிக்குரிய ஒழுங்குமுறைகள் டேஸ் எனப்படும்? ஆன்சர் மரபு. மொழிக்குரிய ஒழுக்க முறைகள் மரபு எனப்படும். கொஸ்டின் 2, திணை டேஸ் வகைப்படும்? ஆன்சர் 2. திணை 2 வகைப்படும். அவை உயர்திணை, அஃறிணை. கொஸ்டின் 3, பால் டேஸ் வகைப்படும்? ஆன்சர் 5. பால் 5 வகைப்படும். உயர்திணையில வந்து ஆண்பால், பெண்பால், பலர்பால். அஃறிணையில வந்து ஒன்றன்பால், பலவின்பால். பால் மொத்தம் 5 வகைப்படும். கொஸ்டின் 4, இவ்வுலகம் டேஸால் ஆனது? ஆன்சர் ஐம்பூதங்கள். இவ்வுலகம் ஐம்பூதங்களால் ஆனது. கொஸ்டின் 5, எழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பதை டேஸ் என்பர்? ஆன்சர் அளபெடை. எழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பதை அளபெடை என்பர். கொஸ்டின் 6, தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல்? ஆன்சர் தொல்காப்பியம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். கொஸ்டின் 7, தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? ஆன்சர் 3. தொல்காப்பியம் 3 அதிகாரங்களை கொண்டது. அவை எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். கொஸ்டின் 8, தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது? ஆன்சர் அச்சுக்கலை. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற அச்சுக்கலை காரணமாக அமைந்தது. கொஸ்டின் 9, வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பட்டு எழுத்து. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து பட்டு எழுத்து என அழைக்கப்பட்டது. கொஸ்டின் 10, தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர்? ஆன்சர் தந்தை பெரியார். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.